ப்ரொஃபஸர் வணக்கம். கவர்னர் மாளிகையினுடைய அறிக்கை நான் சில அந்த ரொம்ப முக்கியமானது மட்டும் படிக்கிறேங்க ப்ரொஃபஸர். அதாவது மேற்கண்ட பல்கலைக்கழகங்களின் தேடல் குழுவில் பல்கலைக்கழக யுஜிசி குழு தலைவரின் உறுப்பினரை சேர்த்து தேடல் குழு அமைப்பது மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தால் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அரசியலமைப்பு சட்டம் மற்றும் விதிகளின் வரம்பிற்குள் செயல்படும் வேந்தர் அவர்கள் துணைவேந்தருக்கான நியாயமான மற்றும் பாரபட்சமற்ற தேர்வு முறையை உறுதி செய்வதற்காக உரிய சட்ட விதிகளின்படியே தேடல் குழுக்களை அமைத்துள்ளார். உயர்கல்வியில் சிறப்பு மற்றும் புதுமைகளை வளப்படுத்துவதற்கு முக்கிய காரணியான உயர்கல்வி அமைப்பில் சுதந்திரமான நடைமுறைகளை உறுதிப்படுத்துவதற்கு மாண்புமிகு ஆளுநரின் மேற்கண்ட முடிவு ஒத்துப்போகிறது. அண்ணா பல்கலைக்கழகம், பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திற்காக அமைக்கப்பட்ட தேடல் குழுவினை அறிவிக்கை செய்திடவும் மற்றும் பெரியார் பல்கலைக்கழகத்தின் தேடல் குழுவினை அறிவிக்கை செய்திடவும் மேற்கண்ட தேதி நவம்பர் 11, 2024, டிசம்பர் 5, 2024 ஆகிய தேதிகளில் அரசுக்கு அனுப்பப்பட்ட கடிதங்கள் வாயிலாக ஆளுநர் அவர்கள் அரசுக்கு உத்தரவிட்டுள்ளார். ஆனா இன்னைக்கு சட்டத்துறை அமைச்சர் இன்னைக்கு சொல்லிட்டாரு. இங்க கடிதம் என்ன சொல்லுதுன்னா, கடிதங்கள் வாயிலாக ஆர்டர் போட்டிருக்காருன்னு சொல்லுது. ஆனா இன்னைக்கு லா மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரோட விருப்பப்படியில எங்களால செயல்பட முடியாது அப்படின்ட்டு. இங்க என்ன பிரச்சனை ப்ரொஃபஸர்? எங்களுக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். அவர் பேசினார்னா கூட அவர் ஏதோ ஒரு பார்ட்டி மைண்ட் செட்டா பேசுறாருன்ட்டு கூட சொல்லுவாங்க. அதனால நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். நீங்க வீசியா இருந்தவர். அதாவது கவர்னர் ஈடுபடணும் அப்படின்னாக்கா இவங்க கொடுக்குற பேனல் கடைசியில் கவர்னர்கிட்ட தான் போகுது. சரி, கவர்னர் பார்த்து அவர் சூஸ் பண்ணுறது தான் வைஸ் சான்சலரை உட்கார போகிறாரு. அது கொடுக்கறதுக்கு 3 பேர் 4 பேர் நேம்ஸை போட்டு அந்த டீம் கொடுக்க போகுது. ஸோ அதனால் அவங்களுக்கு ஒன்றும் அவங்கள விட்டுட்டு ஏதோ பண்ணுற மாதிரி யோசிக்க வேண்டிய வேலையே இல்லை. ஸோ கவர்னருக்கு அவருடைய ஈடுபாடு இல்லாமல் ஒன்றும் நடக்கிறதே இல்லை, ஒன்றும் நடக்கிறதே இல்லை. ஸோ அதனால் கவர்னர் இதில் ரொம்ப தலையிட்டு சுப்ரீம் கோர்ட்டு சொல்லிச்சு, இந்த மாதிரி சொல்லிச்சு, அது சொல்லிச்சுன்னு சொல்லி இது பண்ணுறது என்னன்னு கேட்டால், டு காம்ப்ளிகேட் த இஷ்யூ ஃப்ரம் த ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸ் ஆர் ஃப்ரம் த ஏர்லியர் ஸ்டேட்டஸ் டு டுடேஸ் அண்ட் டுமாரோஸ் கண்டிஷன்ஸ். கண்டிஷன் புது கண்டிஷனை கொண்டாந்து போடுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா 2-3 அபிப்பிராயம் வருது. அதில் என்ன அப்படின்னீங்கன்னா, ஒரு வைஸ் சான்சலரை சூஸ் பண்ணணுன்னாக்கா அந்த வைஸ் சான்சலர் ஷேல் ஆல்வேஸ் பி ஃப்ரம் த ஸ்டேட், நாட் ஃப்ரம் எனி அதர் ஸ்டேட். கரெக்ட். அது எங்கேயுமே சொல்லலையே. அதனால தான் இவங்க சூரப்பாவை தூக்கிட்டு போட்டாங்க. அதான் பன்வாரிலால் புரோஹித் இருந்த போது நடந்தது. தெரியும். ஸோ அதனால் அது எனக்கு என்னமோ சரின்னு படலை எனக்கு. அது யாரை வேணா போடலாம் இவங்க நினைச்சா. வெஸ்ட் பெங்கால்ல இருந்து கூட ஒருத்தரை கொண்டு இங்க துணைவேந்தரா போட முடியும். சென்ட்ரல் கவர்மெண்ட் இங்க ஸ்டேட் யூனிவர்சிட்டிக்கும் போட்டாங்க இல்லையா? ஸ்டேட் யூனிவர்சிட்டிக்கு அதான் ஸ்டேட் யூனிவர்சிட்டிக்கு இந்த கவர்னர் பார்த்து ஓகே டிக் அடிச்சாருனாக்கா இதில் பஞ்சாப்ல இருக்கிற ஒருத்தனை கொண்டாந்து கூட ஈஸியாக போடலாம். இங்கே அதுக்கு வழிவகுக்கிறது இந்த யூஜிசியினுடைய ரெக்கமெண்டேஷன். ஆமா. அதனால தான் ஸ்டேட் இங்கே எதிர்க்குது. ஆமா, ஸ்டேட் எதுக்குது. இன்னொன்று முதல்ல எல்லா பவரும் கவர்னருக்கு தான் கொடுத்துருந்தோம். ஸோ அவங்க அதில் இந்த மாதிரி இவங்களை கன்சிடர் பண்ணால் நல்லா இருக்குமேன்னு ஒருவேளை கவர்னர் இவர் சீஃப் மினிஸ்டர் சொல்லலாம், தெரியாது எனக்கு அது. பட் ஆக்சுவலாக அந்த கமிட்டி போடுறாங்க பாருங்கள், அந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷனை கொடுத்த உடனே அந்த கவர்னர் அதை பார்த்துட்டு அதில் ஒரு நேமை டிக் அடிச்சு ஓகே இந்த கேண்டிடேட் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவர் டிக் அடிச்சு அனுப்புறாரு. இப்போ சமீபத்தில் யூனியன் கவர்மெண்ட் வெளியிட்ட ஒரு ரிப்போர்ட்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநில அரசாங்கங்களுடைய பல்கலைக்கழகங்கள்ல, மாநில அரசாங்கங்கள் நடத்தக்கூடிய பல்கலைக்கழகங்கள்ல இந்தியாவிலேயே நம்பர் 1 ரொம்ப ஆகச்சிறப்பாக இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி நம்மளுடைய அண்ணா யூனிவர்சிட்டி. அந்த கவர்மெண்ட்டினுடைய ரிப்போர்ட் வருது. நீங்க இந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில எல்லாம் இவங்க வைஸ் சான்சலர் போடாம ஆண்டு கணக்காக இவங்க வச்சிருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, சென்னை பல்கலைக்கழகத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த கௌரின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் போனதுக்கு அப்புறமேட்டு இன்னைக்கு வரை யாரையுமே போடல.
நீங்க இப்படி ஆண்டு கணக்காக ஒரு துணைவேந்தர்களை நியமனம் செய்யாம வேந்தர் அப்படிங்கிற ஒரு பதவியில் இருந்துகிட்டு கவர்னர் இருக்கிறாரு. கவர்மெண்ட் ஏதாவது பண்ணாலும் இவங்க 2 பேத்துக்கு இருக்கக்கூடிய ஈகோல இது நடக்கலை அப்படின்னா நீங்க அட்மினிஸ்ட்ரேஷன்ல என்ன பாதிப்புகள் ஏற்படும் ப்ரொஃபசர்? ஒரு வைஸ் சான்சலர் இல்லை அப்படின்னா என்ன மாதிரியான பாதிப்புகள் பல்கலைக்கழகங்கள்ல ஏற்படும்? வைஸ் சான்சலர் இல்லைன்னாக்கா யூனிவர்சிட்டி இல்லைங்கிற மாதிரி தான் ஆகுது. யூனிவர்சிட்டியே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஆகுது. ஓ, ஏன்னா வைஸ் சான்சலர் தான் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி திங். வைஸ் சான்சலர் இஸ் த லாஸ்ட் பர்சன் டு சே எஸ் ஆர் நோ ஃபார் எனி பர்டிகுலர் ஐட்டம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆளை சூஸ் பண்ணுறப்போ அதை வந்து நார்மலாக இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இப்போ முதல்ல இருந்து சிஸ்டத்தில் வந்து இருக்க முடியாது. ஓ, யூனிவர்சிட்டி நடத்துறது கஷ்டம். ஓ, இங்க இவங்க வந்து நம்ம வந்து ஹையர் எஜுகேஷனுடைய அளவீடு வந்து நம் முருகையன் சார் ஏற்கனவே பேசியது போல உயர்கல்வியில இந்தியாவிலேயே ரொம்ப உயர்வான இடத்துல இருக்கக்கூடிய முதலிடத்தில் இருக்கக்கூடியது நம்ம தான் ஸ்டேட். நீங்க அந்த மாதிரி ஒரு ஹையர் எஜுகேஷனுடைய இன்ஸ்டிடியூஷன்ல இப்படி வேணும்னே இந்த மாதிரி கொலாப்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இதுக்கு என்ன அர்த்தம்? அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டால், நம்ம சொன்னால் அதை வந்து ஒபே பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சென்ட்ரலில் நினைக்கிறாங்க. ஓகே. ஸோ அது சரின்னு எனக்கு சரியா பல இது நேரடியாகவோ மறைமுகமாகவோ இந்த மாநில அரசாங்கத்தினுடைய உயர்கல்வியை சிதைக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை அப்படின்ட்டு சந்தேகப்படலாமா? எனக்கு அது தெரியாது. இல்ல நான் கேட்கிறேன் ப்ரொஃபசர், நீங்க நல்லா இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் இதுதான் நல்லா இருக்குன்ட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் ரிப்போர்ட் கொடுக்குது. நீங்க ஹையர் எஜுகேஷன் டீச்சிங் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல நீங்க அந்த பல்கலைக்கழகத்துக்கு கீழே ஒரு 500-600 காலேஜஸ் வேற வருது. நீங்க இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு கிளை பரப்பி இருக்கக்கூடிய ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனுடைய ஒரு ஒரு தலைமை இடம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு யூனிவர்சிட்டி. நீங்க அங்க வந்து நீங்க ஆளே போடாம நீங்க ஆண்டு கணக்கில் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அதனுடைய உள்நோக்கம் என்னன்னு தோணுது இல்ல? அரசாங்கத்துக்கும் ஆளுநர் மாளிகைக்கும் ஈகோ இருக்கட்டும், என்ன வேணா இருந்துட்டு போட்டோம், ஆனா வேலை இங்க நடக்காம இருக்குதுல்ல வருஷ கணக்குல. இது என்னதான் பண்றது? இது கோர்ட்டு தானா? கோர்ட்டு இது ஏன் வந்து நம்ம லோக்கல் கேண்டிடேட் வேணும்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னாக்கா, யூனிவர்சிட்டி டெவலப் பண்ண போறது வேற எங்கேயோ ஒரு கண்ட்ரியில் இருக்கிற யூனிவர்சிட்டி நம்ம டெவலப் பண்ணல. நம்ம டெவலப் பண்ண போறது நம்ம ஸ்டேட்ல இருக்கிற யூனிவர்சிட்டி டெவலப் பண்ண போறோம். கரெக்ட். அடுத்தது நம்ம எந்த யூனிவர்சிட்டிக்கு வைஸ் சான்சலராக போறோமோ அந்த யூனிவர்சிட்டிக்கு தான் டெவலப் பண்ண போறோம். ஸோ அதனால வந்து அந்த சான்ஸ் அந்த சுச்சுவேஷனே சுத்தமாக இல்லாமல் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி அடுத்தவங்களோட தலையீடு இருந்ததுன்னா. ஓகே ஓகே, இவங்களுடைய ஈகோவால. ஓகே ஓகே, பேசலாம் சார். ப்ரொஃபசர் மாறன் சார் வணக்கம்ங்க. வணக்கம் ப்ரொஃபசர் மாறன் சார், சொல்லுங்க. இந்த பிரச்சனை யூஜிசி தரப்பில் ஒருவரை, யூஜிசியுடைய சேர்மன் ரெக்கமெண்டேஷன் செய்யக்கூடிய ஒருவரை இந்த சர்ச் கமிட்டியில போடுறதுல இருக்கக்கூடிய பஞ்சாயத்து தான் பல பல்கலைக்கழகங்களுக்கு வைஸ் சான்சலர் இல்லாமல் இருப்பதற்கான ஒரே காரணமா மாறன் சார்? ஆமா, உண்மைதான் அது. ஏன் அப்படின்னா இது வந்து நம்ம ரைட் ஃப்ரம் பிகினிங் ஆரம்பத்திலே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் பாருங்க. அந்த வேகன்சியா இருக்கிற வைஸ் சான்சலர் பொசிஷனுக்கு அப்பயே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். நம்ம சத்தியம் தொலைக்காட்சியில நம்ம வந்து பலமுறை டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அவங்க என்ன பண்றாங்கன்னா அதாவது இருக்கிற அந்த யூனிவர்சிட்டியோட கான்ஸ்டிடியூஷன்ஸ் நேச்சர் என்னன்னா, நீங்க 3 எக்ஸ்பர்ட் கமிட்டி தான் இதுவரையும் வச்சிருக்காங்க. அதாவது தேடுதல் குழுல வந்து நிபுணர்கள் வந்து 3 பேர் 3 ப்ரொஃபசர்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்ப வந்து என்னன்னாக்கா யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் வந்து அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எய்தர் த ஸ்டேட் யூனிவர்சிட்டி ஆர் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எனி யூனிவர்சிட்டிஸ் நீங்க 4 பேர் நீங்க நியமிக்கணும் அப்படிங்கிறாங்க. அந்த 4வது பேர் யாருன்னா யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனுடைய நாமினி அப்படிங்கிறாங்க. ஏன் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனோட நாமினி அப்படிங்கிறாங்கனாக்க, இது வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு மட்டும் இல்ல. என்ன சொல்றேன்னா புரிஞ்சுக்கணும், நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு மட்டும் இல்ல. இது வந்து வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்கத்துல வந்து இது பண்ணாங்க, ஆனா முடியல. அவங்க உடனே அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கனாக்க ஒரு என்ன சொல்ற யூஜிசி நாமினியை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணி தான் அவங்க வந்து சர்ச் கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா கர்நாடகா பார்த்தோம்னாக்க இன்னைக்கு அவங்க அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அனைத்து ஸ்டேட் எல்லா ஆக்சுவலா மாநிலங்களும் வந்து பண்றாங்க. நம்ம கேரளாவில் கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்துகிட்டு இருக்குது, தமிழ்நாட்டில் இது கொஞ்சம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது.
இது வந்து ஹையர் எஜுகேஷன்ஸ் வந்து யாரு கீழே இப்ப நமக்கு வரோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹையர் எஜுகேஷன்ல தான் வரோம் பண்ணுங்க. நம்மளுடைய எல்லா நம்மளுடைய ஸ்டேட்டோட யூனிவர்சிட்டிஸ் எல்லாரும் யாரு கண்ட்ரோல் இருக்குனாக்கா சான்சலர் கண்ட்ரோல தான் இருக்குது அவரு. அப்ப சான்சலர் ஏன் முடியலன்னா, இப்ப நீங்க ஸ்டேட்டுக்கு ஒரு தனி அத்தாரிட்டி இருக்குது, நான் வந்து செப்பரேட்டரா இருக்கிறேன் அப்படின்னா நீங்க செஞ்சிடலாம்ல, செய்ய முடியாதுல்ல. அப்ப அவரு கேட்கிறபடி கொடுத்துதான் ஆகணும். அப்ப நம்ம வந்து நம்ம ஹையர் எஜுகேஷனு குவாலிட்டி மற்றது எல்லாம் பேசும்பொழுது நம்ம மாணவர்களுடைய அவர்களுடைய தரத்தை நம்ம பார்க்கணும், அவர்களுடைய வாழ்க்கையில முன்னேறுவதற்கு வழியை பார்க்கணும். நம்ம அப்படின்னு இருக்கும்போது நீங்க 4வது பேரா நீங்க போடுறது தப்பே கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, எல்லா யூனிவர்சிட்டியும் போடுறாங்க, எல்லா ஸ்டேட் யூனிவர்சிட்டியும் வந்து எல்லா ஸ்டேட்லயும் போடுறாங்க. இது ஒரு சர்ச் கமிட்டி மெம்பர் தான். என்னை பொறுத்தவரை வந்து என்னுடைய அசம்ஷன் என்ன அப்படின்னா, ஒரு சர்ச் கமிட்டி மெம்பர்ஸ் நாமினி ஃப்ரம் அதர் ஸ்டேட்டா இருக்கலாம், இல்ல சேம் ஸ்டேட்டா இருக்கலாம், சம் அதர் பிளேஸா இருக்கலாம். அவருடைய எக்ஸ்பீரியன்ஸும் மோர் இம்பார்ட்டன்ட். இப்ப 4 பேர் ஒன்னு சேர்ந்துதான் நீங்க இதுல வந்து ஸ்டேட் நாமினி ஒரு 2 பேர் இருக்கிறாங்க சார், கவர்னர் நாமினி ஒருத்தவங்க இருக்கிறாங்க, யூஜிசி நாமினி இருக்கிறாங்க, யாராவது அப்பர் ஹேண்ட் ஆயிடுவாங்க அப்படிங்கிறது என்ன பொறுத்தவரை கண்டிப்பா கிடையாது. ஏன்னா எல்லாருமே மெச்சூர்டு ப்ரொஃபசர்ஸ், ஹைலி டேலண்டட் பீப்புள்ஸ், ஒருத்தர் டிரான்ஸ்பரண்டா தான் இருப்பாங்க. அதுல வந்து செலக்ஷன் பண்ணும்பொழுது ஒவ்வொரு கிரிட்டரியா வைஸ் மார்க் வந்து யார் வராங்க, அப்போ வந்து 100 மார்க் 120 மார்க்னா 97 அப்படி இருக்காங்க, அதுக்கு 85 எப்படி இருக்காங்க, 82 இருக்காங்க, அந்த ரேட்டிங் தான் போடுவாங்க. அந்த ரேட்டிங் போட்டு தான் என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் 4 இல்ல 5 வந்து உங்களுக்கு சான்சலர் கொடுப்பாங்க. நீங்க யாரை நம்மளே 2 பேர் அமைச்சா கூட அந்த கவர்னர் யாரை வந்து டிக் பண்றாரோ அவர் தான். இது ஆரம்பத்துல வந்து நமக்கு வந்து ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர்ஸ், இதே நம்மளுடைய கலைஞர் கருணாநிதியா இருக்கலாம், இல்ல செல்வி ஜெயலலிதா இருக்கலாம், இல்ல மத்த கவர்மெண்ட் யாரா இருக்கும்போது நல்ல ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் பிட்வீன் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் எஜுகேஷன் அஸ் வெல் கவர்னர் 2 பேருக்கு இருக்கும்போது சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்றாங்களோ அதை செய்வாங்க, அவங்களுக்கு தேவையானது. இப்ப கார்டியல் ரிலேஷன்ஷிப் இல்லாததாலதான் அவ்வளவு பிரச்சனைகள் வருது. இதுவரை இப்பயே நம்ம வந்து ஒரு 4 வருஷமா நம்ம வந்து யூனிவர்சிட்டிஸ் வைஸ் சான்சலர் போடும்போது யாரோட அப்பர் ஹேண்ட் அப்படின்னா கவர்னருடைய நாமினி தான். கவர்னர் வந்து யாரை டிக் பண்றாரோ அப்படிதான் இருந்துச்சு. இன்னொன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, சர்ச் கமிட்டி அப்படிங்கிறது அப்ளிகேஷன் போட்டவங்க மட்டும் கிடையாது. அந்த சர்ச் கமிட்டிக்கு வந்து அப்ளிகேஷனே போடாதவங்க, இந்த கமிட்டியில யாருமே ஆள் இல்ல, எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, சரியான ஒரு ஆள் இல்ல அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னாக்க ஒரு தனியா ஒரு பப்ளிக்ல வந்து 100 அப்ளிகேஷன் உள்ள நுழைச்சு இவரு ரைட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான பவர் இருக்குது. ஏன்னா இது வந்து எல்லாமே வந்து யூஜிசியுடைய கவர்னர் சொல்றாங்க, யூஜிசியுடைய வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட்டுக்கு சர்ச் கமிட்டிக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்குது. பவர் இருக்கிறதா தான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நம்மளுடைய ஹையர் எஜுகேஷன் இன்னைக்கு நம்ம நல்லா தான் இருந்துகிட்டு இருக்கோம், நமக்கு அதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. நம்மளுடைய குவாலிட்டி இன்னும் ஸ்டாண்டர்ட் ஆகணும். இதுவரை 6 யூனிவர்சிட்டிக்கு வந்து வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட் பண்ணல அப்படின்னா அந்த வைஸ் சான்சலருடைய இல்லன்னா ஆப்ஷன்ஸ்ல வந்து அந்த பல்கலைக்கழகம் எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும், ஒரு ஸ்திரமான தன்மைக்கு எப்படி போக முடியும், உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி கொடுக்க முடியும், ஒரு பாலிசி நீங்க எடுக்கணும்னா பாலிசி எப்படி எடுக்க முடியும், பைனான்சியல் டிசிஷன் எடுக்கணும்னா பைனான்சியல் டிசிஷன் எப்படி எடுக்க முடியும், அகாடமிக் ஆஸ்பெக்ட் எப்படி எடுக்க முடியும், ரிசர்ச் ஆஸ்பெக்ட் எப்படி எடுக்க முடியும். இதுல வந்து ஒரு 10 ஸ்டேட் கம்பேரிட்டிவ் பண்ணி அனாலிசிஸ் பண்ணி செஞ்சுக்கலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. இதுல நம்ம ஸ்டேட்ல தான் வராங்கன்னு சொல்ல முடியாது இல்லீங்களா, நம்ம ஸ்டேட்ல தான் வராங்கன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு நம்ம ஸ்டேட்ல இருந்து இல்ல பக்கத்து ஸ்டேட்ல இருந்து என்னுடைய ஃப்ரெண்ட் ஜம்முக்கு போயிருக்காரு, சந்திரசேகர் வந்து ட்ரிவாண்ட்ரம் யூனிவர்சிட்டி, அவர் ஜம்முல இருக்கிறார். இன்னும் 2 பேர் வந்து அதர் வந்து எஜுகேஷனலிஸ்ட் நல்ல லிட்ரேட் பீப்புள் ஒரு உள்ள வராங்க அப்படின்னா யூனிவர்சிட்டியை கண்டிப்பா டெவலப் பண்ணுவாங்க. இன்னும் நீங்க சொல்ல போனா அண்ணா யூனிவர்சிட்டி ஃபார்மர் வைஸ் சான்சலர் சூரப்பா சொல்லுவாங்க, சூரப்பாவுடைய ரிஃபார்ம்ஸ் என்ன பண்ணாருன்னு எல்லாருக்குமே தெரியும். இதுல வந்து யாரும் மறைப்பாங்க. சூரப்பாவுடைய அட்மினிஸ்ட்ரேஷன், அவருடைய டிரான்ஸ்பரண்ட் சிஸ்டம்ஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெங்தன் பண்ணாரு, எந்த அளவுக்கு பைனான்சியல் இஷ்யூஸ் வந்து இன்வால்வ் பண்ணி அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணாருன்னு எல்லாருக்குமே தெரியும். இது இல்லைன்னு சொல்ல முடியாது நமக்கு. ஏன் சொல்றேன் அப்படின்னாக்க, நமக்கு யூனிவர்சிட்டிஸ் சான்சலர் வைஸ் சான்சலர் கரெக்டா லீடர் கரெக்டா இருந்தாதான் எவ்ரிதிங் இஸ் பெர்ஃபெக்ட்டா இருக்க முடியும். இதை நீங்க போஸ்ட்போன் பண்ண இன்னும் வந்து பிரச்சனைகள் வரும். இன்னும் சொல்ல போனோம்னா நம்ம வந்து கோர்ட்டுக்கு போயிருக்கும் பொழுது 3 மாசம் ஆயிடுச்சு, 6 மாசம் ஆயிடுச்சு, எந்த ஒரு டைரக்ஷன் இல்ல அப்பீல் நீங்க போலாம். நீங்க அதுக்கு அடுத்து நம்ம வந்து வாய்தா நம்ம வாங்கலாம், அதுக்கான ஒரு ரெமிடியல் மெஷர்ஸ் நம்ம எடுக்கலாம். அதை நம்ம அப்படியே கோர்ட்டுக்கு அப்பீல் போயிருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே விட்டோம்னா யார் பாதிக்கப்படுறா, நம்ம மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க, நம்மளுடைய கல்வி வளர்ச்சியில வந்து மிகவும் பாதிக்கப்படுது. ஆகையால எல்லாமே அனலைஸ் பண்ணி 2 பேருமே ஐயா சொன்னார் பாத்தீங்களா, கலாநிதி ஐயா சொன்னாங்க இல்லையா, 2 பேருமே மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல சார். இல்ல நீங்க எனக்கு சொல்றது புரியுது சார். அதாவது மரியாதைக்குரிய முன்னாள் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் இருந்த போதுதான் அவர் கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர்னு நினைக்கிறேன், ஒரு சூரப்பா, அவரை கொண்டு வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. அப்போ யூஜிசி சார்பில் மாநிலங்களில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கு அந்த அதி உயர் அந்தஸ்து கொடுக்கிறது சம்பந்தமாக தன்னிச்சையான ஒரு முடிவே அந்த வேற மாநிலத்தை சேர்ந்த வேற மாநிலத்தில் இருந்து வந்து இங்க அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வைஸ் சான்சலராக இருந்த திரு சூரப்பா
தன்னிச்சையாக அவர் வந்து முடிவெடுத்தாரு. அன்னைக்கு அப்போது இருந்த உயர்கல்வித்துறையினுடைய செயலாளருக்கு வந்து ஒரு கடிதம் எழுதினாரு. 1000 கோடி ரூபாய்க்கு மேல நாங்களே கொடுத்துட முடியும் அப்படின்ட்டு. சார், நீங்க சொல்றது என்னன்னா, ப்ரொஃபசர் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, இந்த மாநிலத்தை சேர்ந்தவர்களை போடணும், இந்த மாநிலத்தை சேர்ந்த பல்கலைக்கழகங்களுக்கு இந்த மாநிலத்தை சேர்ந்தவர்களை வைஸ் சான்சலரா போடணுங்கிற நீங்க சொல்லக்கூடியபடி அப்போது வந்து இந்த யூஜிசி சார்பில் ஒரு இல்ல சார் நான் முடிச்சறேன், தப்பா இருந்ததுன்னா நீங்க சொல்லிருங்க, ஒரு பிரதிநிதி இல்ல, அதனால இவங்க வந்து போட்டாங்க. இப்ப வந்து இது வந்து கோர்ட்டோட ஆர்டராவும் மாறிடுச்சு அப்படிங்கிறதுனால யார வேணா போடலாம் அப்படின்ட்டு வந்துச்சு அப்படின்னா இங்க இருக்கிறவங்களுக்கு என்ன வாய்ப்புகளை கொடுக்கிறது? ரெண்டாவது, ஒரு வைஸ் சான்சலர் வந்து மாநிலத்தினுடைய அதிகாரத்தை செக்ரட்டரியினுடைய பவர் எடுத்துக்கிறாரு, மினிஸ்டர் கேட்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. அப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆனதுன்னு உங்களுக்கு தெரியும். அன்னைக்கு திரு அன்பழகன் வந்து இன்னைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சரா இருந்தாரு. இது மாநிலத்தினுடைய அதிகாரம் பறிபோகக்கூடிய ஒரு நடவடிக்கையாக இந்த அரசாங்கம் பாக்குது அப்படின்னா அது என்ன தப்பு சார்? சார், இப்ப பிரசன்ட் வைஸ் சான்சலருடைய பொசிஷன்ஸ் தான் என்ன நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி தான் வந்து இது பண்றாங்க. அவங்க ஒரு கன்சர்ன் பீப்புள் தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க இல்லையா? அப்ப நம்மளுடைய வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட் பண்ணா கூட ரெண்டு பக்கமும் பேலன்ஸ் பண்ற மாதிரி இருக்கிறாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடையாது. நம்ம எதுவுமே ஓப்பனா பேச முடியாது. அவங்களை கேட்டாதான் எல்லாமே தெரியும் உங்களுக்கு. அதாவது அன்னைக்கு வந்து சூரப்பாதை எடுத்த டெசிஷன் வந்து தவறான டெசிஷனா இருக்கலாம். எனக்கு நம்ம மாணவர்களுக்கு வந்து கோட்டா இல்ல. அவர் என்ன நினைச்சாருன்னா ஹையர் எஜுகேஷன்ஸ் லைக் ஐஐடி மாரி வந்து இதை கொஞ்சம் அடுத்த இன்ஸ்டிடியூஷன் லெவல்ல கொண்டு போகணுங்கிறாரு. பட் நம்மளுடைய ஸ்டேட்டோட இதை வந்து நினைக்கவே இல்லை. அதனாலதான் வந்து அது நிறைவேற்ற இல்லை. அதுல வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்தது சரியானதுதான். ஏன்னா யாருக்கு எங்க போனாலும் ஒவ்வொருத்தரும் செக் இருக்குது. அந்த இடத்துல வந்து ஒரு செக் ஒரு கடிவாளம் இருக்கும் போது நம்ம அதை பயன்படுத்த போறோம். ஆனா என்ன பொறுத்தவரை வந்து ஒரு நிலையான வளர்ச்சி மிக முக்கியமான விஷயங்கள். அவருடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேப்பபிலிட்டிஸ், அவருடைய ரிசர்ச் கேப்பபிலிட்டி சம்திங் டிஃபரெண்ட். நான் அப்சர்வ் பண்ணிருக்கேன். இன்னும் சொல்ல போனா அந்த வைஸ் சான்சலர் டெனோர் முடிஞ்ச பிற்பாடு நான் அவரை வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் மைசூர்ல மீட் பண்றேன். ஒரு சாதாரண நான் தங்கியிருக்க ரூம்ல தான் தங்கியிருந்தாரு. ஒரு மாருதி கார்ல தான் அவர் வந்திருந்தாரு. இது வந்து நான் வந்து அவரை பெருமையை நான் வந்து எனக்கு யாருன்னு தெரியாது, அவரை என்ன யாருக்குன்னு தெரியவே தெரியாது. நான் வந்து இது சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, எஜுகேஷனலிஸ்ட், so I have more focused on the quality of the educations, the state education development, overall quality எனக்கு முக்கியம். அதனால வந்து ஒரு நபரை பத்தி நம்ம வந்து எனக்கு அவர் தெரியாது, நான் அவர்கிட்ட நான் பேசுறதால எனக்கு ஒன்றும் ஆகப்படுறது எதுவுமே கிடையாது. ஏன்னா அவருடைய சிம்பிளிசிட்டியை பத்தி நான் சொல்றேன் உங்களுக்கு, அதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஒழிஞ்சு அவர் எடுத்த அந்த முடிவு வந்து தவறான முடிவு தான். அது முதல்ல ஸ்டேட் கவர்மெண்ட்டை கன்சல்ட் பண்ணி தான் எடுத்திருக்கணும். அவர் எடுக்கல. ஆனா சர்ச் கமிட்டியோட பவர் வந்து நீங்க யாரை எங்க வேணாலும் அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். அதுதான் சிஸ்டம்ஸ். ஏன்னா இதுவரையும் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் கவர்னர் ஆபீஸுக்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிறதால அது எந்த பிரச்சனையும் இல்லாம போயிடுச்சு. ஆனா இப்ப பிரச்சனைன்னு வரும்பொழுது பார்த்தோம்னா இந்த ஈகோ வந்து பிரச்சனையாவது. இதே வந்து ஆளுநர் என்ன பண்ணலாம்னா, சரி ஹையர் எஜுகேஷன் ப்ராப்ளமா இருக்குது, குவாலிட்டி போயிட்டே இருக்குது, தமிழ்நாடு மாணவர்கள் ரொம்ப இதா இருக்கு, சஃபரிங் ஆகுறாங்க, அது மாதிரி அவங்க கூட இறங்கி வந்து அதை செய்யலாம். ஏன்னா அந்த யூஜிசி ரெகுலேஷன்ஸ் மற்ற ஸ்டேட் எல்லாம் ஃபாலோ பண்றாங்க, நீங்க ஏன் அதை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அவங்க ஒரு நிலையில நிக்கிறாங்க. இது ரெண்டு பேரும் வந்து சுமூகமா பேசி தீர்த்துதான் அந்த பிரச்சனையை முடிக்கிற ஒழிஞ்சு நீங்க கோர்ட்டுக்கு போயோ நீங்க இன்னொரு பக்கம் நின்னாக்கோ முடியறதுக்கு வாய்ப்புகள் இல்ல. இதுல ஈகோங்கிற பிரச்சனையை வந்து வெளியே விட்டுட்டு ரெண்டு பேரும் மனப்பூர்வமா உட்கார்ந்து பேசி ஒரு நல்ல ஒரு சுமூக தீர்வை கண்டாக்க நம்ம பல்கலைக்கழகங்கள் வந்து இந்தியாவிலே வந்து தலை சிறந்த பல்கலைக்கழகம் இருந்துகிட்டு இருக்காங்க. இன்னும் இருக்கிறது வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி நான் கூறேன். ஓகே சார், ஓகே.